இந்த வீடியோவில் நாம் முருங்கைக்கீரை இட்லி பொடி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை இட்லி பொடி செய்வதற்கு நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா வெயிலில் காய வச்சுருங்க. இது மாதிரி தூள் பண்ணால் பொடியாகணும், அந்த அளவுக்கு காய வச்சுக்கோங்க முருங்கைக்கீரையை. இது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு உளுந்தப்பருப்பு போட்டுக்குங்க. அதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்குங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்குங்க. இது மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க. இதே மாதிரி 1 கப்பில் கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது பாருங்க ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதையும் நம்ம எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். 1/4 கப்பு அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டுக்குங்க. அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா பொரிஞ்சு வருது. கொஞ்சம் செவந்தா போதும். இதையே எடுத்து போட்டுக்குங்க. காஞ்ச மிளகா ஒரு 10 அளவுக்கு போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 மிளகா கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. அதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் எடுத்து போட்டுக்கோங்க தட்டில். இப்போ அது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் 2 தடவையாக போட்டு அரைச்சிக்கிறேன். பாதியாக போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டுக்குங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம இட்லி பொடிக்கு அரைப்போல் அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நரன்னு இது மாதிரி அரைச்சிக்கோங்க. நரன்னு இதை ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்குங்க. நம்ம பாதி தான் அரைச்சிருக்கோம். இன்னொரு பாதியும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ 2த்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்துக்குங்க. இந்த முருங்கைக்கீரை இட்லி பொடி நம்ம இட்லிக்கு மட்டும் வச்சு சாப்பிட்றனால சாதத்துக்கும் சுட சுட சாதம் போட்டு அதில் நெய் போட்டு இதில் 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பாடும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இட்லிக்கும் சாப்பிடுங்க, சாதத்துக்கும் சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.